கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களினாலோ அல்லது தேவ மகிமை வெளிப்படுத்துவதற்காகவோ அல்லது நம்மை சீர்திருத்துவதற்காகவோ எதினால் நாம் வியாதிப்பட்டிருந்தாலும், வலியினால் உடைந்து போயிருந்தாலும், உடைந்ததை உருவாக்க வந்த இயேசு உடைந்த உங்கள் உள்ளத்தையும் வலியினாலும் நோயினாலும் வாடும் உங்கள் சரீரத்தையும் அற்புதமாக சுகப்படுத்தி ஆறுதல் படுத்துவார். உங்கள் மன அழுத்தம், மன வேதனைகளை கர்த்தரின் பாதத்தில் வையுங்கள். விசுவாசத்தோடு அற்புதமும் வல்லமை மிக்க தேவ வார்த்தைகளை முழு மனதோடு சொல்லுங்கள், கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். சங்கீதம் 6ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். சங்கீதம் 30ஆம் அதிகாரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என் இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். எங்களை நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, அப்பா, இந்த நல்ல வேலையிலே தகப்பனே, அப்பா, யார் ஆண்டவரே நோய்கள் நிமித்தமும் வியாதிகள் நிமித்தமும் ஆண்டவரே அப்பா வலியின் நிமித்தமும் கர்த்தாவே வேதனையில் உடைந்து போயிருக்கிறார்களோ தகப்பனே, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே அப்பா இந்த வசனங்களை சொல்லி அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தாவே உம்முடைய இரக்கம் ஆண்டவரே அவர்கள் மேல பாயட்டும். அப்பா ஆண்டவரே, அந்த வழியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை செய்வீராக தகப்பனே, வியாதியிலிருந்து குணப்படுத்துவீராக தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் காண்பவர் தகப்பனே. சூத்திரமப்பா, சூத்திரமப்பா, அற்புதத்தை செய்யும், அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. சூத்திரமப்பா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், கனப்படுத்தும். ஏசப்பா மூலம் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன்.